அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பு இந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லலாம். அப்படி இந்த நாளில் என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா, இன்று நவம்பர் மாதத்தின் 27ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 11ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளித்தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நீக்கி அதை நல்லபடியாக நடத்தி தரக்கூடிய குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாகவே கருதப்படுது. பொதுவாக வியாழக்கிழமை நாளில் பணம் சேரவும் நகை சேரவும் ஒரு சில தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு 2 அற்புதமான சிறப்புகள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 99 அப்படிங்கிற எண் சேர்க்கை இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதி 27, இதில் வர 2ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு 9ன்னு கிடைக்கும். அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2025ஆவது வருஷம், இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு 9ன்னு கிடைக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, 9 அப்படிங்கிற எண் மிக மிக சக்தி வாய்ந்தது. நிறைய முக்கியமான விஷயங்களோட இந்த 9ங்கிற எண் தான் இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது நவகிரகம், நவதானியம், நவராத்திரி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இது ஒரு பர்ஃபெக்ஷனாக முழுமையாக குறிக்கும். சரிங்களா. அடுத்த சேர்க்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1111 அப்படிங்கிற சேர்க்கை. இந்த 1111 இதுக்கு முன்னாடி நமக்கு ஆங்கில தேதியில் 11 வந்தபோது வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி திதியப்போவும் நான் இந்த சேர்க்கை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நவம்பர் மாதம் நடந்துட்டுருக்கிறதுனால அந்த மாதத்துலேயே 11 வந்திருக்குது. அப்போ நம்ம இந்த தமிழ் தேதியில் வரும்போது நம்மளுக்கு மேட்சிங்காக அமைஞ்சிருக்குது. ஆனால் இதே மாதிரி நம்மளுக்கு அடுத்த மாதம் வருமானு கேட்டிங்கன்னா, அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா 12ன்னு மாறிடும். ஆனால் அடுத்த மாதம் நமக்கு 1212 அப்படிங்கிற சேர்க்கை வரும். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா 12 அப்படிங்கிற நம்பர் வேரியேஷன் வரும். ஆனால் இதில் தான் அந்த 1111 அதாவது 4மே ஒரே நம்பராக அமையும். அதனால தான் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். மேலும் இந்த நாளில் நமக்கு இந்த சேர்க்கை அமைஞ்சிருக்குது. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நவம்பர் இன்னும் 3 நாளில் முடிஞ்சு போயிடும். திரும்ப இந்த மாதிரி ஒரு சேர்க்கை கிடைக்காது. மேலும் இந்த 1111 அப்படிங்கிறத டிவைன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லீடர்ஷிப்பை, ஒரு தலைமை பண்பு குறிக்கும். மேலும் இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஸ்டேஜை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஏஞ்சல் சேர்க்கை நமக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக நல்லது நடக்க போகுது. வேலைக்காக அலைஞ்சிட்ருக்கிறீங்கும்போது வேலை கிடைக்க போகுது. திருமணத்துக்காக வரன் தேடிட்டு இருக்கிறீங்கும்போது திருமண வாழ்க்கை உங்களுக்கு சீக்கிரமாக நல்லபடியாக அமைய போகுது. அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அது அப்படியே மூவ் ஆகுது. சரிங்களா. ஸோ நமக்கு இந்த 1111 அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெத்தடானது யார் வேணுமானாலும் செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் பயன்படுத்தலாம், பிறப்பிறப்பத்திட்டு இருந்தாலும் பயன்படுத்தலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் பயன்படுத்தலாம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறீங்கனாலும் தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, இந்த மெத்தடை எப்போ ட்ரை பண்ணணும், என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்தலாமா. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு நேரங்காலமும் பார்க்க தேவையில்லை. அதாவது ராகு காலம், யமகண்டம் இது கூட பார்க்க தேவையில்லை. இரவு 11:59 எப்போ செஞ்சீங்கன்னாலும் ஓகே தான். சரிங்களா. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரும் பேனாவும் தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு எந்த கோடும் இல்லாத அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது கிடைக்கலைன்னா மட்டும் ரூல்டு ஷீட்டை எடுத்துக்கோங்க. எழுதுவதற்கு நீங்கள் ப்ளூ கலர், ரெட் கலர், இந்த 2 கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பேப்பர் பேனா 2ஐயும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் போடுங்க. அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளார 1111 அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. கீழே உங்களுடைய பேர் எழுதுங்க. முழு பேரையும் எழுதுங்க. கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. வித் இனிஷியலோடு எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, மாதம், வருஷம் இதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. மேலே அந்த ஏஞ்சல் நம்பர், கீழே உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் எழுதிக்கோங்க.
அதுக்கு கீழே என்ன விருப்பம் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க. பணமா, வேலையா, திருமணமா, இல்லை ஏதாவது காதல் விவகாரமா, அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ ஒரு வார்த்தையில் வர மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இது மட்டும்தான் இந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ளே வந்து இருக்கணும். இப்போ கீழே 1லேருந்து 11 வரைக்கும் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து 1111 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் நம்பரை எழுதி டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற இந்த ஸ்விட்ச் வேர்டு காம்பினேஷன்ஸ் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. டிவைன் மேஜிக் பிகின் நவ் நீங்கள் எழுதும்போது இது வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் வந்துட்டு எழுதணும். எல்லா லெட்டரையும் கேபிட்டலில் தான் எழுதணும். ஒவ்வொன்றுலையும் நீங்கள் அந்த 1111ங்க அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. பக்கத்தில் டிவைன் மேஜிக் பிகின் நவ், டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறதையும் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிகிட்டே வாங்க. இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய விருப்பத்தை வந்துட்டு நீங்கள் எழுதி பக்கத்தில் இந்த 1111 அப்படின்னு போட்டுட்டு டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற ஸ்விட்ச் வேர்டு வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. இதை ஏன் நான் எழுத சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி உங்களால் பண்ண முடியுமா பண்ண மாட்டிங்களா அப்படின்னு வந்து எனக்கு தெரியாது இல்லையா. அட்லீஸ்ட் நான் சொன்னதுக்காக நீங்கள் இதை ஒரு முறையாவது டைப் பண்ணிங்க அப்படிங்கும்போது அதனுடைய எனர்ஜியாவது உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே கமெண்ட் செக்ஷன் பார்க்குற எல்லாருமே உங்களுடைய கமெண்ட்டையும் வந்து படிப்பாங்க. அப்போ அந்த வார்த்தை, அந்த நம்பர் எல்லாத்தையுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இதன் மூலமாக இன்னும் அதிகப்படியான எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதனால் எல்லாருமே உங்களுடைய அந்த விருப்பம் என்னன்னு ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதிட்டு பக்கத்தில் வந்து 1111 அப்படின்னு போட்டுட்டு டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறத எழுதுங்க. இஷ்டப்படுறவங்க பண்ணுங்கள், கம்பல்ஷன் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ வந்து பேப்பரில் வந்து இது மாதிரி வந்து 11 முறை நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். 11 முறை எழுதி முடித்த பிறகு நீங்கள் இந்த பேப்பரை விரித்து ஓப்பன் பண்ணி 11 முறை அப்படியே வந்துட்டு நீங்கள் படிங்க. அதில் என்ன எழுதியிருக்கிறோமோ அதை அப்படியே வந்துட்டு நீங்கள் படிங்க. அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் மடிச்சுட்டு அந்த விருப்பம் வந்து நிறைவேறிட்ட மாதிரி அப்படியே வந்து இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பணம் கிடச்சிருச்சு, வேலை கிடச்சிருச்சு, திருமணம் வந்து நல்ல இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் மடித்து உங்களுடைய தலகாணி கடியில் வந்து வச்சுக்கோங்க. டெய்லியும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது காலையில் எழுந்த உடனேயுமோ, அப்போ எப்போ வந்து உங்கள் மனசு நல்லா ரிலாக்ஸாக இருக்கோ அந்த சமயத்தில் தலகாணி கடியில் இருக்கிற இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி வச்சு இதில் எழுதியிருக்கிறத மறுபடியும் நீங்கள் 11 முறை வந்து படிங்க. படிச்சுட்டு திரும்ப வந்து பில்லோ கடியில் வந்து வச்சுக்கோங்க. இப்படி 11 டேஸ் வந்து வைங்க. அதாவது 11 நாள் வந்து வைங்க. 11 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அதில் என்ன எழுதியிருந்தீங்களோ நிச்சயம் வந்து நிறைவேறி இருக்கும். 11 நாளுங்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தின் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வரும். சரிங்களா? அந்த நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே வந்துட்டு இது அப்படியே வந்து படிங்க. டிசம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைக்கி நீங்கள் இந்த பேப்பரை வந்துட்டு விளக்குலையோ மெழுகுவர்த்திலையோ காட்டி எரித்து அந்த சாம்பலை வந்து வெளியில் ஊற்றி விட்டுருங்க. அதாவது முழுசாக ஒரு 11 நாள் இதை வந்துட்டு நீங்கள் காலை மாலை இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் படிக்கணும். அது நடந்துட்ட மாதிரி இமேஜின் பண்ணணும். 12ஆவது நாள் இதை நீங்கள் எரித்து இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுடலாம். அப்படி ஊதி விடும்போது தேங்க்யூன்னு சொல்லி அந்த 1111 அப்படிங்கிறது சொல்லுங்கள். கண்டிப்பாக 11 நாளுக்குள்ளார நீங்கள் கேட்டது சின்ன விருப்பமாக இருந்தால் நடந்திருக்கும். கொஞ்சம் பெரிய விஷயமாக கேட்டிருந்தீங்கும் போது அதுக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சீக்கிரமாகவே உங்களுக்கு அதுவும் வந்து நடந்துடும். நம்பிக்கையோட எல்லாருமே இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.